எதை குறிச்செல்லாம் உங்களுக்கு கவலை இருக்கோ அது எல்லாமே அவருக்கு தெரியும். பாருங்க, நான் வீட்டில் ஒரு பிள்ளை முக வாடலாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு தெரியும். இந்த பிள்ளை ஏதோ முக வாடலாக இருக்க, எதுவும் பிரச்சனையா, எதுவும் தேவையா, அல்லது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கா, எதுவும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி அம்மா அப்பா பிள்ளைங்கிட்ட நினச்சிவாங்க, கேட்பாங்க. அப்போனா முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளை முக வாடலாக இருக்குது. அப்போனா நம்மளாலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய முக வாடலை அறிந்து கொள்ள முடியுமானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன வருத்தங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வல்லவர். அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய எல்லா மன வருத்தங்களும் ஏசப்பாவுக்கு தெரியும். நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார், நிச்சயமாக உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு ஒரு நாளும் எங்கேயும் போக மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நம்ம கூடையே தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் சில நேரங்களிலே நம்ம மூலமாய் தீய குணங்கள் என்ன செய்யுது, வெளிப்படுது. அது கோபமாக இருக்கலாம், அல்லது பழி வாங்குகிற எண்ணமாக இருக்கலாம், பொய் சொல்லுதலாக இருக்கலாம், பாவம் செய்கிற எண்ணமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட கேடான குணாதிசயங்கள் அநேக நேரங்களிலே நம் மூலமாய் வெளிப்படுது. அது நமக்குள்ளே இருந்து வெளிப்படுதா, இல்லை அப்படி நாம் செயல்படும்படி பிசாசு நம்மளை உந்துறானா அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நமக்குள்ள அப்படிப்பட்ட குணங்கள் கிடையாது. ஆனால் பிசாசு எப்போவுமே என்ன செய்வோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை நாம் செய்யும்படியாய் நம்மளை உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சில தீமையான செயல்பாடுகள் நமக்குள்ள இல்லை, ஆனால் பிசாசு என்ன செய்யறான்னா அப்படி நம்ம செயல்படும்படியான சூழல் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இல்லைன்னா அப்படி செய்யும்படியான நிர்பந்தத்தை ஏற்படுத்துவான். பாருங்க, இந்த இடத்துல கோவப்பட்டே ஆகணும், கோவப்படலன்னா நமக்கு ஒரு மனுஷனாவே மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழலை கூட பிசாசு என்ன செய்வான், ஏற்படுத்துவான். ஏன் ஏற்படுத்துறான்னா, தேவன் விரும்பாத செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம தேவனை விட்டு அந்நியப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் விரும்பாத செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்குமானா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள்கிட்ட அப்படி என்ன இருக்கு, என்ன இருக்கு, ஏதாவது இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ என் வீக்னஸ் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இவரை லேசாக கோவப்படுத்திடலாம் அப்படின்னா அவர் கோவப்படுத மாதிரி சூழ்நிலை என்ன இந்த நேரம் என்ன செய்யும், வரும். இவர் லேசாக கெட்ட வார்த்தை பேச வச்சிடலாம் அப்படின்னா அவர் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரியான சூழ்நிலை தான் எப்போவுமே வரும். ஆனால் பேசின பிறகு, ஆனால் கோவப்பட்ட பிறகு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சே, நம்ம இப்படி பேசிக்க கூடாது, அல்லது இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா பிசாசு அப்போ என்ன செஞ்சுட்டான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இப்படின்னு என்ன அர்த்தம்? கழுகுமலையில் கொஞ்சம் ஷார்ப் ஆகிக்கிட்டே இருக்கீங்க வர வர. நான் சத்திரத்தில் இப்படினாலும் யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்காங்க, சொல்ல மாட்டேங்காங்க. நீங்கள் இப்படின்னா தான் போயிட்டான் அப்படிங்க. இப்படின்னா பிசாசு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அப்போ வாரான் போகிறான். அப்போ நான் வந்து இருக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் இடம் என்ன செய்யுது, இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நம்ம தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமான ஆட்கள். எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, ஒரே வீட்டில் 2 பேரை குடியமர்த்தியிருக்கோம். ஒரே வீட்டில் 2 பேரை குடியமர்த்திருக்கோம். யார? ஒன்று ஏசப்பா, அவர் ஒரு ரூமில் இருக்காரு. இன்னொரு ரூமில் எப்போவுமே பிசாசு என்ன செய்யறா, அப்படி வந்து வாராரு. ஒவ்வொரு பிசாசு வருது. இப்போ ஒரு கோபத்தின் ஆவி வரும், ஒரு பொய்யின் ஆவி என்ன செய்யும் வரும், ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவி வரும், முறுமுறுக்கிற ஆவி வரும், கசந்து குழுகிற ஆவி வரும். எப்போவுமே ஏசப்பா ஒரு ரூமில் என்ன செய்யறாரு, இருக்காரு. இந்த ரூம் எப்போவுமே காலியாக இருக்கு. யாருக்குன்னா அவருக்கு. அவர் என்ன செய்வார், வருவார் போவார். நம்மளை மாதிரி ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமாவா இல்லையா? பாருங்க, 2 பேரும் சண்டை போதாங்கன்னா அந்த 2 பேர்த்தையும் ஒரு இடத்துல குடியமர்த்த முடியாது. ஒரு அண்ணன் தம்பியை, பகையாக இருக்கிற அண்ணன் தம்பியை நீங்கள் ஒரே இடத்துல வைக்க முடியுமா? ஒரு வீட்டில் அடைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம ஏசப்பாவையும் பிசாசையும் சேர்த்து ஒரே வீட்டில் இணைஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனம் திரும்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் வீட்டை கொடுங்க. அதனால சரி ஏசப்பா நீர் போகிறோம்ட்டு பிசாசுக்கு முழுசாக என்ன செஞ்சிட வேண்டாம், கொடுத்துட வேண்டாம். பிசாசை காலி பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, பிசாசு வந்து தங்கி இருந்து செயல்பட நாம் இடம் கொடுக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். எல்லா இடத்துலையுமே இயல்பாய் அந்த காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, பொய் பேசுகிற ஆவி. பாருங்க, பொய் அப்படிங்கிறதே ஒரு பிசாசின் ஆவி. பொய்ங்கிறது ஒரு குணம் நினைக்காதீங்க, பொய்ங்கிறது ஒரு செயல்பாடு நினைக்கிறாதீங்க. பொய்ங்கிறதே என்னதுதான், பிசாசின் ஆவி. ஆரம்ப காலகட்டங்களே ஆதாம் ஏவாள் இடத்துல பிசாசு வஞ்சிக்கிற, பொய் சொல்லுகிற ஆவியா தான் என்ன செஞ்சான். பிசாசு என்ன உருவத்தில் வந்தான்,
பாம்பு உருவத்தில் வந்தான். அவனுக்கு ஏதாச்சும் உருவம் உண்டா? அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிசாசை ஒவ்வொரு மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனால் எப்படி இருப்பான்னே நமக்கு தெரியாது. அப்போ நான் ஏமாற்றுகிறவனாய் பொய் சொல்லுகிறவனாய், அவன் ஆரம்பத்திலேருந்து எப்படிப்பட்ட ஆளு தான்? பொய் சொல்லுகிற ஆளு தான். அப்போ நான் நம்மிடத்துல பொய் சொல்லுகிற குணம் இருக்குமானால் நமக்குள்ளே பொய்யின் ஆவி என்ன செய்யுது? இருக்கு. பக்கத்தில் பார்த்துக்கலங்க, பொய்யின் ஆவி இருக்கா? கடைசியாக நீங்கள் எப்போ பொய் சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? கடைசியாக நீங்கள் எப்போ மூச்சு விட்டீங்கன்னு கேட்ட மாதிரி கேள்வி. கடைசியாக நீங்கள் எப்போ மூச்சு விட்டீங்கன்னா இப்போ கூட என்ன செஞ்சோம்? விட்டோம். கடைசியாக எப்போ போய் பேசுனீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்கலாமாங்கிற மாதிரி மகேந்திரன் மண்டையை சொரிதான். அவன் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா பாருங்க, பொய்ங்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலிலே வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், அருவாறுப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் பொய் பேசுறவங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? விக்கிரகாராதனைக்காரன், விபச்சாரக்காரன், சூனியம் பண்ணுதவன், கொலைபாதகன், வேற என்னது, அருவருப்பானவன், அவிசுவாசி, பயந்தவன், இந்த லிஸ்ட்லாம் யார் வாரா? பக்கத்தில் பாருங்க, பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கவங்க முகத்தை பாருங்க. வாசிச்சிங்களா? நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பொய்னா என்ன அப்படின்னா முழுமையாய் மாற்றி பேசுவது மட்டும் பொய் அல்ல, கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது என்னதுதான்? பொய் தான். கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறதும் பொய் தான். இப்போ நீங்கள் ஒரு பாம்பை அடிக்கீங்க, அது சும்மா இந்த விரல் தண்டியில் இவ்வளோ நீளத்தில் என்ன செய்யுது இருக்கு. அடித்து முடிச்சுட்டு வந்து சொல்கிறீங்க, தண்டி பாம்பு கை தண்டிக்கு இவ்வளோ நீளத்துக்கு நினைச்சது, இவ்வளோ நீளத்துக்கு நினைச்சது, நல்ல கை தண்டிக்கு இப்படி இருந்துச்சு அப்படிங்கன்னா இது என்னது? இது பொய் இல்லை, இதை மிகைப்படுத்தி இதுவும் பொய் தான். ஆனால் இது என்ன, இது நமக்கு பொய்யாவே நிறைய நேரங்கள் என்ன செய்யாது? தோணாது. என்ன தோணாதுன்னா அப்படி சொல்லும் போதே ஒரு என்ன சொல்றது, ஒரு அதில் ஒரு இன்பம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற இன்பம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த காலங்களிலே நடந்த காரியங்களை யார்ட்டையாவது சொல்லும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக்கும் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கிடுவோமே, அதில் 50% தான் உண்மை என்ன செய்யும் இருக்கும். 50% கொஞ்சம் மிகைப்படுத்தினதான் என்ன செய்யும் இருக்கும். இந்த மிகைப்படுத்தலும் பொய் தான். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஊழியக்காரர் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் சொல்லுவாராம், போன வட்டம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அங்கே 500 பேர் இருந்தாங்க அப்படிம்பாராம். ஆனால் அங்கே 100 பேர் தான் என்ன செய்வாங்களாம் இருப்பாங்களாம். 500 பேர் இருந்தாங்க அப்படிம்பாராம். 200 பேர் இருந்தா 1000 பேர் இருந்தாங்க அப்படிம்பாராம். இவர் கூட ஒரு உடன் ஊழியக்காரர் என்ன செய்தாராம்? ஊழியத்துக்கு கூட போவாராம். உடனே அவர் சொன்னாராம், பாஸ்டர் ஐயா, நீங்கள் 100 பேர் இருந்தால் என்ன சொல்லுதீங்க? 500 பேர் இருக்கீங்க, 200 பேர் இருந்தால் 1000 பேர் இருக்கீங்க, கூட்டி சொல்லுதீங்க அப்படின்னு. அந்த பெரியப்பா சொன்னாராம், அது பேசும்போது என்னை அறியாமல் என்ன செஞ்சிருது வந்துடுது. அதனால இனிமே நான் எப்பமாவது கூட்டி சொன்னோம்னா நீ என்ன செய்ய இருமு, நான் என்ன செய்தேன் கொஞ்சம் குறைச்சிக்கிறதேன் அப்படின்னாராம். அதே மாதிரி கடந்த மீட்டிங்கில் 100 பேர் தான் இருந்திருக்காங்க. அடுத்த மீட்டிங் போயிருக்காரு. மீட்டிங் போயிருக்கும்போது சொல்லியிருக்காரு, போன வாரம் நான் போயிருந்த மீட்டிங்கில் 500 பேர் இருந்தாங்க அப்படின்னாராம். உடனே இவர் சொன்னாராம், உடன் ஊழியக்காரர் சைடில் உட்காந்துருந்தவர் அப்படின்னாராம். உடனே 400 பேர் இருந்தாங்க அப்படின்னாராம். உடனே மறுபடியும் அங்கே உட்காந்துருந்தவர் சொன்னார், என்ன 400 பேர் அங்கே இல்லை 100 பேர் இருந்தாங்க அப்படின்னாராம். 300 பேர் இருந்தாங்க. உடனே மறுபடியும் இவர் என்ன செஞ்சாராம், 250 பேர் இருந்தாங்க. உடனே ஒரு திரும்பி பார்த்து சொன்னாராம், இன்னி என்ன சொன்னாலும் 250 கீழே போகாது, 250 தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனா பாருங்க, மிகைப்படுத்துறது பொய்ங்கிறதையே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மறந்துடுறோம். மிகைப்படுத்துவதை பொய்ங்கிறத மறந்துடுறோம். அதான் சொன்னேன், கடந்த காலங்களில் நடந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே மிகைப்படுத்த ஆரம்பிச்சுருந்தோம். பாருங்க, சில நேரங்களில் கடந்த காலங்களில் நடந்த காரியங்கள் ஞாபகம் இருக்காது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசின எல்லாமே எனக்கு என்ன பேசின விஷயம் ஞாபகம் இருக்கும். அப்போ இவன்ட்ட சொன்னதெல்லாம் வேஸ்ட்டாக நினைக்காதீங்க. நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து ஏதோ சொன்னார், ஒரு சின்ன காரியம்லாம் எனக்கு என்ன செய்யாது, ஞாபகம் இருக்காது. எனக்கு அது நான் மனுஷன், உங்களுக்கும் அப்படித்தான். சின்ன காரியம் கூட என்ன செய்யாது, சின்ன காரியங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் நம்ம ஞாபகம் இருக்கிற மாதிரி நினச்சி சில காரியங்களை பேசுவோம். நான் பேச யாருக்காச்சும் புரியுதா?
புரியும் நினைக்கிறேன். ஒரு அலையிலியா சொல்லாமா? அது என்ன ஆகுது அப்படின்னா, நடக்காத காரியத்தை நடந்த மாதிரி சில நேரங்கள் என்ன செய்யறோம் சொல்றோம். பாருங்க, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பொய் பேசுறது ஒரு ஆவி அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வசனத்தை நான் சொல்றேன். அங்க இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்க. உடனே யூதா ராஜா சொல்றாரு, நம்ம கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட விசாரிப்போம், யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமான்னு விசாரிப்போம். உடனே அங்க ஒரு 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறாங்க. 400 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யுத்தத்துக்கு போங்க, நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுல ஒருத்தர் 2 கொம்ப தலையில மாட்டிக்கிட்டு அப்படி முட்டி காமிக்கான். இந்த மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, எதிரிகளை முட்டி தள்ளுவீங்க. உடனே யூதா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், என்ன எல்லாருமே ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிதாங்க சொல்லுதாங்களே. உடனே இஸ்ரேல் ராஜாட்ட கேட்கிறாரு, வேற யாராச்சும் தீர்க்கதரிசி இருக்காங்களா? உடனே இஸ்ரேல் ராஜா சொல்றாரு, ஆமா ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்ன, யாருக்கு தெரியாதா? அவன் பேர் தெரியாதா? நிறைய நேரங்களில் நம்ம பேரை இணைஞ்சிருது, நிறைய பேருக்கு அவங்க பேரே மறந்துடுது. அன்னைக்கு இங்க ஒரு தீர்க்கதரிசியை போய் தீர்க்கதரிசி இன்னொருத்தர் இருக்கான். உடனே ராஜா சொல்றான், அந்த தீர்க்கதரிசி எனக்கு நன்மையானவைகளை சொல்ல மாட்டான், எப்பவுமே எனக்கு தீமையானதான் என்ன செய்வான் சொல்லுவான். உடனே யூதா ராஜா சொல்றாரு, பரவாயில்ல அவனை கூப்பிடுங்க, அவன் என்ன சொல்லுதான்ட்டு பார்ப்போம். உடனே அவனும் வாரான், வந்து அவனும் சொல்லுதான், நீங்க யுத்தத்துக்கு போங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. உடனே இஸ்ரேல் ராஜா பார்க்கான், என்ன இவன் எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவான், ஆனா இன்னைக்கு என்ன சாதகமா சொல்லுதான். உடனே அவன்கிட்ட கேட்கான், நீ ஒழுங்கா உண்மைய சொல்லு. உடனே அவன் சொல்றான், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல சிதறி கிடக்கிறத நான் என்ன செய்யறேன் பார்க்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க யுத்தத்துக்கு போனா ராஜா செத்து போயிடுவாருன்னு அர்த்தம். உடனே ராஜா கோவந்துருச்சு, சொன்னா இவன் இப்படிதான் என்ன செய்வான். உடனே அதுக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஏன் இத்தனை தீர்க்கதரிசிகளும் நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, வானத்திலிருந்து ஒரு பொய்யின் ஆவி இந்த தீர்க்கதரிசிக்குள்ளெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இந்த பொய்யின் ஆவி தான் என்ன செய்யுது, இவங்களை இப்படி பொய் சொல்ல வைக்க, எப்படி யுத்தத்துக்கு போங்க, உன்னை அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லுதாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பனா ஒரு பொய்யின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்குள்ள வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, பொய் பேசுகிறார். பக்கத்தில் பார்த்துக்கலங்க, நீங்கள் எப்போல்லாம் பொய் பேசுதீங்களோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எப்போல்லாம் பொய் பேசுதீங்களோ அப்போல்லாம் ஒரு பொய்யின் ஆவி என்ன செய்யுது, வருது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போனா அந்த பொய்யின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பொய் பேசும்படியான சூழல் வருதென்றால் பொய்யின் ஆவி இப்போ களத்தில் இறங்கிருச்சு, அவ்வளோதான். பொய் சொல்லலைன்னா மாட்டிக்கிடுவோம், மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், கொன்றவா போகிறாங்க இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும். மத்தேயு 5:37 வாசிக்கிறார், ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்படின்னா உள்ளதை உள்ளதுன்னு தான் என்ன செய்யணுமா சொல்லணுமா? அப்போ எந்த சூழல் வந்தாலும் பொய் பேசவே கூடாது. பக்கத்தில் பார்த்துங்க, எந்த சூழல் வந்தாலும் நீங்க பொய் பேசவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. வரலையா சொல்லாமா? அப்ப ஒருத்தரத்துல பொய் சொல்லுகிற குணம் இருக்குமானால் அது பழைய மனுஷனுக்குரிய செய்கை. பக்கத்தில் பார்த்துடுங்க, உங்கள்கிட்ட பொய் சொல்ற குணம் இருக்குன்னா அது பழைய மனுஷனுக்குரிய செய்கை. அப்போனா பொய் சொல்லுகிற மனிதனாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. பக்கத்தில் பார்த்துடுங்க, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க, நான் கோச்சுக்குவேன்னு கூட என்ன செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க. நானும் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் வாசிச்சோம்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே தங்களுடைய சொத்துக்களை விற்று என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வைக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல தங்கியிருக்காங்க, ஒரே இடத்துல சாப்பாடு, ஒரே இடத்துல தூக்கம், ஒரே இடத்துல ஜெபம். வீட்டுக்கு யாரும் என்ன செய்யலை, போகலை. அதனால எல்லாரும் தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு உண்டான யாவையும் விற்று
அதுல ஒரு பங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கை கொண்டு வந்து பேதுருட்ட என்ன செய்றாங்க, கொடுக்காங்க. பாருங்க, ஒரு பங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கை கொடுத்தது தப்பு இல்லை. பேதுரு கேட்காரு, இவ்வளவுக்கு தான் நீங்க வித்தீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொல்லணும், இல்லையா நாங்க இதை விட அதிகமா வித்தோம், ஒரு பங்கு எங்கிட்ட இருக்கு, ஒரு பங்கு இங்க இருக்கு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு அனனியா சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அவனை நோக்கி நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்பனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்ப நம்ம பொய் சொல்லுவோம்? சாத்தான் இருதயத்தை நிரப்புனா. பக்கத்துல பா சொல்லுங்க, எப்போ பொய் சொல்லுவீங்கன்னா சாத்தான் உங்க இருதயத்தை நிரப்புனா. அப்பனா பொய் சொல்லுத ஒவ்வொரு பொய்யிலையும் நீங்க நினைச்சுக்கோங்க, இப்ப நம்முடைய இருதயம் யாரால் நிரம்பி இருக்கு? சாத்தானால் நிரம்பி இருக்கு. ஒரேலியா சொல்லாமா? பக்கத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒவ்வொரு பொய் சொல்லும் பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இருதயம் சாத்தானால் நிறைந்திருக்கு. ஒரேலியா சொல்லாமா? அப்படியானா நீங்களும் நானும் பொய் பேச கூடாது. உடனே அனனியா சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்துல நீ பொய் பேச துணிந்தது என்னன்னு கேட்ட உடனே அனனியா அங்கனுக்குள்ளே விழுந்து ஜீவனை விட்டார். அவரை தூக்கி அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மனைவி, அவங்க பேர் என்ன, சபீரால் வராங்க. வந்த உடனே அவங்ககிட்ட என்ன கேட்காரு, அதே கேள்வியை கேட்காரு. அவங்களும் அதே பதில ஆமா அப்படித்தான். உடனே அவன் சொல்றான், பேதுரு சொல்றாரு, கணவனை அடக்கம் பண்ண கால்கள் இப்போ தான் என்ன செய்யுது, உள்ள வருது. அப்படிங்கும் பொழுது இவளும் கீழே விழுந்து மரித்து போனாள். ஒரு அல்லேலூயா சொல்லாம பாருங்க. இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களிலே ஒரு தவறு செய்து மரணம் ஏற்பட்டிருக்குன்னா அது இது மட்டும்தான். வேற எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக யாரும் மரிக்கவே இல்லை. தூக்கத்தில் விழுந்து செத்தவன் கூட என்ன செஞ்சுட்டான், எந்திரிச்சிட்டான். நான் இன்னைக்கு மதியானம் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது தூங்குறவங்களெல்லாம் என்ன செஞ்சேன், யோசித்தேன். நம்ம உயிரை கொடுத்து என்ன செய்கிறோம், பிரசங்கம் என்ன செய்தோம், பண்ணுதோம். இப்போ நான்லாம் பிரசங்கம் பண்ணாமல் எனக்கு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப ட்ரெயினான மாதிரி இருக்கும். நம்ம உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுதோம், ஆனால் இவங்க நல்லா என்ன செய்கிறாங்க, தூங்குதாங்க அப்படின்ட்டு நான் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நம்ம இன்னும் சரியாக பிரசங்கம் பண்ணலையோ, ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தை சரியாக நம்ம மூலமாக போலையோ, ஏன் இவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என் மனசில் ஞாபகப்படுத்தினாரு. பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் மொட்டை மாடில் உட்காந்து என்ன செஞ்சான், தூங்கினான். ஆமாம், ஐத்திக்கு பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் மொட்டை மாடில் இருந்து தூங்கி கீழே விழுந்து செத்து போனான். அவன் மொட்டை மாடில் இணைஞ்சிருக்கான், பிரசங்கம் மொட்டை மாடில் அடாக்கு. அவன் ஜன்னல் ஓரத்தில் எப்படி இணைஞ்சிருக்கான், உட்கார்ந்து இருந்திருக்கான். அங்கே உட்கார்ந்துருந்தவன் பவுல் பிரசங்கத்திலே என்ன செஞ்சிருக்கான். ஆனால் என் மனசை சாந்தப்படுத்திக்கிட்டேன், நம்ம இன்னும் பவுல் மாதிரி ஆகலை. தூங்குவோர் தூங்கட்டும், கேட்போர் கேட்கட்டும். யாருக்கு உள்ள போகணும்னு இருக்கோ அவங்களால தான் அன்னைக்கு தூங்க முடியாமல் இருக்கு. நான் இந்த சம்பவம் எனக்கு தெரியுமா இருந்தாலும் எனக்கு இது மைண்ட்லேயே வரல. எனக்கு அடிக்கடி யோசிப்பேன், நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தூங்குறாங்களே, ஏன் தூங்குறாங்க? நம்ம சரி இல்லையா, இல்லை நம்ம கூட ஆண்டவர் இல்லையா, இல்லை நம்ம ஆண்டவர் பேசின வார்த்தையை பேசலையா, அல்லது இன்னும் நம்ம ஜெபம் பண்ணணுமா, இன்னும் பிரயாசப்படணுமா? அப்படின்னா பவுல் படாத பிரயாசத்தையா நம்ம பற்ற முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பவுல் பிரசங்கத்திலே தூங்க முடியுமானா நம்ம பிரசங்கத்தில் நீங்கள் எல்லாரும் தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் எனக்கு இது ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். பாருங்கள், பவுல் பிரசங்கம் பண்ணியே தூங்குதாங்கும் போது நான் பிரசங்கம் பண்ணி எனக்கு தூங்கினா ஒன்றும் பெரிய, எனக்கு பெரிய பாவம்லான உங்களுக்கு பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு தேவ மனுஷன் முன்பாக வந்து பொய் பேசின உடனே அந்த இடத்துல விழுந்து அவங்க உயிரை விடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படியானா தேவன் வெறுக்கிற ஒரு பாவ செயல். இன்னைக்கு அநேகர் பொய் பேசுறத ஒரு பாவமாகவே நினைக்கிறது இல்லை. சுலபமாய் வாயை திறந்தாலே இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில பொய் வருது. பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருத்தர் வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் கடைசி பகுதி தான் முக்கியம், எல்லாரும் சேர்ந்து பாருங்க. அவன்
பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எப்படி நடந்ததை பற்றி பேசுறது இல்லை. பிசாசு என்ன செய்வானா? சொந்தமாக என்ன செய்வானா? எடுத்து பேசுவானா. இந்த வசனம் சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்பனா பொய் பேசுகிற எல்லாரும் பிசாசின் பிள்ளைகள். பொய் பேசுகிறவர்களுக்கெல்லாம் பிசாசு பிதா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொய் பேசுகிறவங்களுக்கெல்லாம் பிசாசு பிதா. அப்போ நீங்கள் பிசாசின் பிள்ளையா? இல்லைன்னா பொய் பேச கூடாது. ஒரலையா சொல்லாமா? அதான் சொன்னேன், நான் பொய்யும் பேசுவேன், நான் பிசாசு பிள்ளையும் இல்லைன்னா நீங்கள் ஒரே வீட்டில் 2 பேர்த்தையும் குடியாமத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவருக்கும் இடம் உண்டு, இவருக்கும் இடம் உண்டு. அவரையும் விட மனசு இல்லை, இவரையும் விட மனசு இல்லை. அப்படி 2 பக்கமும் இருக்க வேண்டாம். ஒரு அலையிலையா சொல்லாமா? அதனால சில நேரங்களில் டக்குன்னு பொய் பேசுறதை நிப்பாட்டுறது நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் வெறுக்கிற பாவச் செயல் அப்படிங்கிறத நம்ம நினைவில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. பொய் பேச வேண்டிய சூழல் வரும் பொழுதெல்லாம், அந்த சில நேரங்களில் சிலர் ஃபோன் போடும் பொழுது அட்டன் பண்ணால் அவங்ககிட்ட என்ன சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கும்? என்ன சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கும்? பொய் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கும். அப்படின்னா அட்டன் பண்ணாதீங்க. எப்போ உண்மையை பேசக்கூடிய சூழல் வருதோ அப்போ திரும்ப என்ன செய்யுங்க? போடுங்க. அதான் நான் ஒருத்தர் முடிந்த வரையிலும் பொய் பேசுவதை தவிர்க்கிறவர்களாக இருப்போம். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார்னா அவருடைய குணாதிசயங்கள் நம்ம இடத்துல கொஞ்சமாவது என்ன செய்யணும்? இருக்கணும். நான் அடிக்கடி கேட்குற கேள்வி தான், நம்ம இடத்துல ஏசப்பா மாதிரி என்ன இருக்கு? உங்களை தான் கேட்கேன். இப்போ சார்லஸ் இருக்கான், சார்லஸ் இன்ஜினியர் இல்லை, அவன் தான் சார்லஸ் இருக்கான். அன்னைக்கு சார்லஸ் பார்த்து எங்கள் அப்பா சொன்னாப்புல, சுப்பையா அப்படின்னாப்புல. அப்படின்னா யாரு? அவர் தாத்தா. ஏன்னா இவன் உடல்வாகும், இவன் நடையும் யார் மாதிரி இருக்கு? அவர் தாத்தா மாதிரி இருக்கு. அவர் இப்படி கையை இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நடப்பாரு. அதே மாதிரி இவன் தூரத்துலேருந்து நடந்து வந்தால் அப்படி தான் என்ன செய்தான்? நடக்கான். அப்படின்னா இவனை பார்த்தா யார் மாதிரி இருக்கு? அப்போ ஏதோ ஒன்று, ஒரு நடையோ அல்லது முகப்பாவனையோ அல்லது பேசுகிறதோ அல்லது ஏதோ மூக்கோ கண்ணோ வாயோ பல்லோ ஏதோ ஒன்று யார் மாதிரி இருக்கு? தாத்தா மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம இடத்துல ஏசப்பா மாதிரி என்ன இருக்கு? ஏதாச்சும் இருக்கா? பிசாசு மாதிரி என்ன இருக்குன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஏசப்பா மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு யுகமே யோசிக்க வேண்டியிருக்கும் போல. அதனால நம்ம இடத்துல ஏசப்பா மாதிரி ஏதாச்சும் என்ன செய்யணும்? இருக்கணும். வரலையா சொல்லாமா? அதனால பொய்யை களைந்து உண்மை பேசுகிறவர்களாக இருப்போம். தேவனை உடையவர்கள் அப்படிங்கிற நிதானத்தோடு கூட இருப்போம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால பொய் பேசுவதை தவிர்ப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.